இதில் வந்து இது வந்து இந்த குஷனுக்காகவே இந்த இதை நான் வடிவமைச்சிருக்கேன், இந்த காடி வடிவமைச்சிருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் குஷன் ஜம்ப் ஆகி வெளியில் போகாது. அதை இது பண்ணியிருக்கேன். அது மாதிரி மார்க்கெட்டில் வந்து டீ கூட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே டீ கூட்டுன்னு தான் சொல்கிறாங்க, நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதற்கு இன்னும் 10 நிமிஷத்தில் அதையும் உங்களுக்கு அதுக்கான ரகசியத்தை சொல்கிறேன். இது ஒரு மாடல். இப்போ இது ஒரு மாடல். அதே மாதிரி இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அதே சொன்னது தான், ஏற்கனவே சொன்னது தான். என்ன சொன்னேன்? மரம் பெண்ட் ஆகாது, அந்த லாகில் கட் பண்ணுறது தான் இந்த டிசைனுக்காக. இந்த லாகில் அப்போ இதுக்கு என்ன ஆகும்? மரம் நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும். அப்போ இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும். அது மாதிரி இது ஒரு மாடல். பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக ட்ரெண்டாக இருக்கும் என் மாடலெல்லாம். பூ அந்த மாதிரிலாம் வரைய மாட்டேன். ஒரு மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு. ரெண்டாவது இன்னைக்கு கஷ்டம் என்னென்னா, ஈஸியாக ஃபர்னிச்சர் வாங்கி வீட்டில் போட்டுடலாம். வீட்டில் உள்ளவங்க துடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா துடைக்கிற லெவலில் தான் இருக்கும். ஒரு டஸ்ட் பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் துடைக்கலாம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருப்பேன். பாருங்கள், அந்த மாடல் பாருங்கள், இந்த மாடல் பாருங்கள். அடுத்து பாருங்கள், எல்லாமே என்னது ஈஸியாக நீங்கள் வந்து துடைக்கிறத அசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பொருள் எல்லாம். அப்போ வந்து என்னன்னா, ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுறோம், மாடலுக்காக டிசைனுக்காக நிறையா விஷயங்களை சேர்த்தோம்னா மெயின்டைன் பண்ண முடியாது பொருளை. இந்த பொருளை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நல்லா நம்மகிட்ட செய்கிறது எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்க சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ராயலாக பண்ணி கொடுப்பேன். இதில் என்னென்னா, நான் விற்பனை பண்ணுற பொருளை தான் கஸ்டமர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கஸ்டமர் ஒரு போட்டா கொண்டு வந்து என் கையில் கொடுத்து எனக்கு இந்த பொருள் செஞ்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் செஞ்சு கொடுப்பேன். என்னென்னா, என்கிட்ட கொஞ்சம் ஒரு செய்கிறதுக்கான காலதாமதம் மட்டும் நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட வாங்கிக்குவோம். அவங்கள்ட்ட நாங்கள் டைம் எடுத்து செஞ்சு கொடுப்போம். இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் நான் செய்கிறத நேரடியாக பார்வையிடலாம். கஸ்டமருக்கு டைம் இருந்தால் என் கூடயே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணி நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி உட்பில பாலிசி யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு என் ஒர்க் ஷாப்பையே காட்டுவேன். நான் எங்கேயாவது ஷோரூம் வச்சுட்டு வியாபாரம் பண்ணல, பின்னாடி தான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன். 15 வருஷ காலமாக பின்னாடி தான் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து மார்க்கெட்டில் நான் இதை வந்து விற்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா, நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஷோரூம் போட்டிருந்தேன். நான் முன்னாடி ஷோரூம்லாம் வச்சுருந்தேன். உட்பரின்ற பேரில் நான் மார்க்கெட்டில் ஷோரூம் வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் ஷோரூம் வச்சுருந்தேன்னா, ஒரு ஷோரூம் நடத்தினா அதுக்கு ரெண்ட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த லாபம் எனக்கு கம்மியாகும் போது நான் கஸ்டமருக்கு தான் பொருளை ஏற்றி விற்று தான் லாபத்தை கொடுக்கணும். இதில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க மார்க்கெட்லனா, ஃபர்னிச்சரா 20% டிஸ்கவுண்ட், 40% டிஸ்கவுண்ட்னு நீங்கள் மார்க்கெட்டில் சோசியல் மீடியாவில் நிறைய பரவுது. ஆனால் டிஸ்கவுண்ட்ன்ற வேர்டே என்னைய பொறுத்தல கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபோக்கஸ் வேர்டு. அது உண்மை இல்லை. இன்றைக்கி யாருக்கு எதையுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஃபோக்கஸ் வேர்டு. ஏன்ட்ட டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு தேவையான ஒரு லாபத்துக்கு